விழும் மழை துளி எங்கும் நிலம் மட்டுமே தேடும் எங்கள் உயிர் துளி நின்று தமிழை உறக்க பாடும் சாஸ்திரம் எங்கு பழங்கதையே கூறும் புது சரித்திரம் படை தலைவனையே பாடும் பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு ரவுத்துறந்தா சவுத் சைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் போராடும் தமிழ்நாடு வெல்லும். விழும் மழை துளி எங்கும் நிலம் மட்டுமே தேடும் எங்கள் உயிர் துளி நின்று தமிழை உறக்க பாடும் சாஸ்திரம் எங்கு பழங்கதையே கூறும் புது சரித்திரம் படை தலைவனையே பாடும். பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு
பாக்குறதா சவுத் சைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக்க தொட்டாக்கவா எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்த கொண்டா சகோதர பெருமக்களே சகோதரிகளே வாக்காளர் பெருமுடி மக்களே அனைவருக்கும் என்னுடைய திறந்தார்ந்த வணக்கத்தை மாவட்ட கழக செயலாளர்கள் தோழமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் சிறப்பான கருத்துக்களை வழங்கி உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை முதலிலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதியார் அவர்களுக்கும் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்களுக்கும் தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் எனக்கு இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்த அந்த தலைவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம இந்த தொகுதியில இந்த 5 வருஷத்துல மட்டும் சங்கராபுரத்துல ஹாஸ்பிட்டல் 50 படுக்கை வச்சதுடன் கட்டணம் கட்டி கொடுத்திருக்கிறோம், ரீசார்ஜ் கட்டி கொடுத்திருக்கிறோம். கள்ளக்குறிச்சியிலிருந்து மூங்கில் தொட்டு வரைக்கும் 4 வழி சாலை 140 கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டு கொடுத்திருக்கிறோம். டோல்கேட் இல்லாம 4 வழி தேர்தல் அமைச்சரை சொல்லி தமிழ்நாட்டு பணத்திலேயே போட வேண்டியது 4 வழி சாலை என்று சொல்லி கள்ளக்குறிச்சியிலிருந்து 4 வழி சாலையை உருவாக்கி தந்த சின்னம் உதயசூரிய சின்னம் முதலமைச்சர் தளபதி. அதே போல ரீசார்ஜ் கட்டி கொடுத்தோம், பேரூராட்சி மன்ற அலுவலகம் சின்ன இடத்துல இருந்து புதுசா கட்டடம் கட்டி கொடுத்தோம், குளத்தை சீர் பண்ணி கொடுத்தோம். அந்த வனத்துறைக்கு சொந்தமான ஒரு கோட்டை மேல் இருக்கு, அந்த கோட்டை மேல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். பல ஆண்டு காலமாக பட்டா வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதே போல பொய்க்கிண ஜவுளிகளுக்கு இடையே மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்கிறோம். மாவட்டத்துக்கும் கூட்டைக்கு இடையே மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்கிறோம். கூடலூர் மோட்டாம்பட்டி கூடலூருக்கு இடையே பாலம் கட்டி மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்கோம். வாச்சேரிக்கும் பாலப்பட்டுக்கு இடையில் செம்பாத்து ஓடை வருகின்ற இடத்தில் மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்கிறோம் 4 கோடி ரூபாயில. அதே போல மேலப்பட்டு கீழப்பட்டு ராமராஜருடைய சிறிய பாலம் கட்டி கொடுத்திருக்கோம். மூராபாளையத்திலிருந்து அந்த சுடுகாட்டிலிருந்து அந்தாண்டு இருக்கிற மக்களுக்கு கொங்குநாடு மக்கள் எல்லாம் வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்திருக்கோம். சோழப்பட்டுக்கும் அழகாபுரத்துக்கு இடையிலே மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். கல்படை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி மலையில மணலாறு கல்லாறு அதே போல மட்டப்பட்ட ஆறு இந்த இடங்களுக்கெல்லாம் பாலம் மேம்பாலம் 4 கோடி 5 கோடி அளவிற்கு 14 மேம்பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சின்ன சேலத்துக்கு புதிய பேருந்து நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கு டிஏபி நிலையத்துக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வானக்கோட்டாயில் பயர் சர்வீஸ் கட்டணம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சந்தைக்கு 3 கோடி ரூபாய்கள் கட்டணம் கட்டி கொண்டிருக்கிறது. 30 இங்கே எப்படி தாத்தாலை 4 கோடி சாலை போட்டோமோ அதே போல சிந்தாசேலம் அம்சாக்குளத்தில் இருந்து அந்த கோடியிலிருந்து அண்ணா நகர் வரை 30 கோடி ரூபாய்க்கு 2 பக்கமும் 2 வழி சாலையாக அதையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லிக்கொண்டே நான் போகலாம். சங்கராபுரத்துக்கு நீதிமன்றம் கட்டப்பட்டது, வழி இல்லை, வழியை ஏற்பாடு கொடுத்தோம். கூடுதல் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறோம். கதிராயன் மலைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறோம். சின்னசேலத்துக்கும் நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றோம். இப்படி சங்கராபுரத்துக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றோம். இப்படி நான் அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய 4 ஆண்டு கால 5 ஆண்டு கால ஆட்சியில் இது போன்ற நிகழ்வுகளை முதலமைச்சருடைய முயற்சியினால்
துணை முதலமைச்சர் முயற்சியினால், நம்முடைய பொறுப்பு அமைச்சர் ஏவாவினுடைய முயற்சியினால் நீங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நான் கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் செய்து தந்திருக்கின்றோம். ஆகவே மக்களே, இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்வது, இது நான் சொன்னது ஒரு குறிப்பிட்ட அளவுதான். இன்னும் நிறைய எழுதுமுறை நோட்டீஸ் உங்களுக்கு கொடுப்போம். இதையே சொல்லி நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இது இல்லாத குடும்ப தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தினை தேர்தல் முடிந்த பிறகு 2000 ரூபாய் கொடுக்கின்ற உன்னதமான திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நீங்க ஒன்னே ஒண்ணு மக்கள்கிட்ட போய் சொல்லணும். நிறைய பேர் தாய்மார்கள் இருக்கீங்க. போன மாசம், இந்த மாசம், அடுத்த மாசம் 3 மாசத்துக்கு 3000 பணம் கொடுக்கல. ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த 1000 3000 கொடுத்துட்டாங்க. உதயசூரிய திருச்சியில ஓட்டு போடுவாங்க. அதனால கோர்ட்ல போய் தடை வாங்கணும் அப்படின்னு பிஜேபி காரணம், ஏடிஎம்கே காரணம், எடப்பாடி பெட்டிஷன் ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கொடுக்குறதுக்கு நைட்டா ரெடி பண்ணாங்க. காலையில 10 மணிக்கு தான் கோர்ட்டு திறக்கும். கோர்ட்டு திறந்த பிறகுதான் போய் மகஜர் கொடுக்க முடியும். ஜட்ஜி குழுன்னு சொல்லலாம், கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம். கொடுக்க கூடாது என்று இருக்காங்க. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தை கொடுத்து தயார் செஞ்சாங்க மனு. அதை கலைஞர் திருமகன் முதலமைச்சர் அதை உளவுத்துறை தெரிந்து கொண்டு விடிய அதிகாரிகளை கூட்டு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூட்டு, சீஃப் செக்ரட்டரி கூட்டு உட்கார வச்சு பேசி 6 மணிக்கு நீ 10 மணிக்கு கோர்ட்டு சொல்ல மகஜர் கொடுக்க போற, நீ காலைல 6 மணிக்கு அவங்க குடும்ப தலைவிக்கு 5000 ரூபாய் பணத்தை போட்ட ஒரே தளபதி. கொடுக்க கூடாதுன்னு சொன்னவங்க யாரு? அவங்க. இதையெல்லாம் மக்களிடம் நீங்கள் அழுத்தமாக சொல்லி அதிக வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே போல கட்டாயமுறையில் 10,000 பேருக்கு அவங்க கைப்பற்ற இடங்களுக்கு ஊழ தமிழாக அவர்களுக்கு மல்வாழ்நாடு மக்களுக்கு பட்டா கொடுத்த சின்னம் உதயசூரிய சின்னம். இப்படி அடுக்கடுக்காக பல்வேறு நிகழ்வுகளை குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை அத்தனையும் கொடுப்பதற்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அது மே மாத நாள கொடுக்க சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். அதையும் கொடுப்பார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நாட்டில் எடுத்து சொல்லி, மக்களே, நாம் எப்போதும் சங்கராவதியில் உதயசூரிய சின்னத்தான் அதிக வாக்குகளை அள்ளி தருகின்ற மக்கள், நீங்கள் வேலை செய்கின்ற மக்கள். உங்களுக்கு நான் பேசுகின்ற போது பேசுகிறேன், உங்களுக்கு தெரியாததில்லை என்று. ஆகவே எல்லா மக்களிடம் உதயசூரிய சின்னத்தின் வாக்களித்து பணிக்கு கேட்டுக் கொள்கின்றேன். நிர்வாகிகள், இளைஞர்கள் நிர்வாகிகள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்வேன். 6ஆம் தேதி நாம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். திங்கட்கிழமை கலந்து கொண்டு என்னை அனைவரும் ஆசீர்வதித்து வேட்புமனு செய்ய போகின்ற போது என்னை ஆசீர்வதித்து வருவதற்கு அவர்களுக்கு சேர்ந்து சொல்வேன், உங்களுக்கு சேர்ந்து சொல்வேன். ஆகவே ஒன்றுபட்டு செயல்படுவோம். 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் சூரியன் சுண்ணத்துக்கு நேராக அந்த சுற்றி அமர்த்துவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் தனித்தனியாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வருவேன். யாரும் கோரித்துக் கொள்ளக்கூடாது. எல்லோரும் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய பாதவரையும் தொட்டு வணங்கி எனக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எல்லோரும் உங்களை சந்தித்து உங்கள் காலை வணங்கி ஆசீர்வாதம் கேட்க வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோருடைய காலையை ஒரே நேரத்தில் வீட்டு கும்பிட முடியாது. அதனால் மேடையிலிருந்து உங்களிடம் வீட்டு கும்பிட்டு தூக்கத்தை குறைத்துக் கொண்டு வேலைகளை குறைத்துக் கொண்டு இதே வேலைகள் இன்றிலிருந்து எல்லா ஊர்களிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா மக்களிடம் உதயசூரியனுக்கு வாக்குகளில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களை மீண்டும் 7வது முறையாக முதலமைச்சராக ஆக்குவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வணக்கம். விழும் மழை துளி எங்கும் நிலம் மட்டுமே
எங்கள் உயிர் துளி நின்று தமிழை உறக்க பாடும் சாஸ்திரம் இங்கு பழங்கதையே கூறும் புது சரித்திரம் படை தலைவனையே பாடும். பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்துறந்த சவுத் சைடு இந்தியா பார் ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட். உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் பூட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட். அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். எங்க வாழ்க்கை கேக்குற எங்குற கேள்வி கண்ணை இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா. சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்களை தப்பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா. ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. கடந்த புவியில வெடிச்ச தந்த சூரியனே மிரட்டி கடந்த நெஞ்சுக்குள்ள தைரியம் தந்த திராவிடனே. மீண்டும் வா தலைவனே வென்று வா ஸ்டாலினே. மீண்டும் வா தலைவனே வென்று வா ஸ்டாலினே. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் ஸ்டார்ட் வரும் வரும் ஸ்டார்ட். Yes start yes 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 start. ரவுத்துறந்த சவுத் சைடு இந்தியா பார் ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட். உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதா மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட். அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். அகர முதல தொட்டு இருட்டு கிடந்த பூமியில வெளிச்சம் தந்த சூரியனே மிரட்டி கிடந்த நெஞ்சுக்குள்ள தைரியம் தந்த திராவிடனே. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். நம்ம ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். 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 தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விழும் மழை துளி எங்கும் நிலம் மட்டுமே தேடும் எங்கள் உயிர் துளி நின்று தமிழை உறக்க பாடும் சாஸ்திரம் இங்கு பழங்கதையே கூறும் புது சரித்திரம் படை தலைவனையே பாடும். பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு.
ஆடி கிளவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்களத்தான் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா